வெல்கம் டு ரசூல் சன்சா சேனல். குவைத்திய இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் நாட்டில் கதிரியக்க கசிவுகள் ஏற்பட்டதாக பல்வேறு சமூக ஊடக தளங்களில் பரவி வரும் செய்திகளில் அவை முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் எவ்வித அதிகாரப்பூர்வ அடிப்படையும் அற்றவை என கூறி சுகாதார அமைச்சகம் வன்மையாக மறுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட எந்த தரவுகளோ அல்லது குறிகாட்டிகளோ அத்தகைய கூற்றுகளை ஆதரிக்கவில்லை என்றும் பகிரப்படும் தகவல்கள் துல்லியமற்றவை மற்றும் தவறாக வழிநடத்துபவை என்றும் அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் கதிரியக்க நிலைமைகளை துல்லியமாக கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட விரிவான 24 மணி நேர தேசிய கண்காணிப்பு அமைப்பை அமைச்சகம் இயக்குகிறது என்று அவர் விளக்கினார். இது நாடு முழுவதும் அமைந்துள்ள சிறப்பு நிலையங்கள் மூலம் கடல் நீர், நன்னீர், காற்றில் பரவும் துகள்கள் மற்றும் கதிர்வீச்சு அளவுகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதும் அடங்கும். டாக்டர் அல் சனத் அவர்களின் கூற்றின்படி இதுவரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து அளவீடுகளும் இயல்பான அடிப்படை வரம்புக்குள் உள்ளன. அசாதாரணமான கதிரியக்க குறிகாட்டிகளோ அல்லது கவலைக்குரிய மாற்றங்களோ கண்டறியப்படவில்லை. இது நிறுவப்பட்ட தொழில்நுட்ப தரங்களுக்கு இணங்க குவைத்தின் கதிரியக்க சூழலில் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் உறுதிப்படுத்தினார். தகவல்களை பகிரும் போது எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்படுமாறு பொதுமக்களை அந்த பேச்சாளர் வலியுறுத்தினார். மேலும் தேவையற்ற பொது பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வதந்திகள் மற்றும் சரிபார்க்கக்கூடாத அறிக்கைகள் பரவுவதற்காக எதிராகவும் அவர் எச்சரித்தார். டாக்டர் அல் சனத் அவர்கள் அனைவரும் தொடர்ந்து உடல்நலமும் பாதுகாப்பும் நிலவ வாழ்த்துக்களை தெரிவித்து தனது உரையை நிறைவு செய்தார். மேலும் குவைத் மற்றும் அதன் மக்களின் நீடித்த பாதுகாப்பும் நல்வாழ்வும் தொடர வேண்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் தொட்டியில் ஏற்பட்ட தீ விபத்து நடந்த இடத்திற்கு வியாழக்கிழமையன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நடைபெற்ற வரும் தீயணைப்பு பணிகள் மற்றும் சம்பவத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். பொது தீயணைப்பு படை வெளியிட்ட அறிக்கையின்படி ஆரம்ப தருணங்களிலிருந்து தீயை அணைக்க தொடங்கிய தீயணைப்பு குழுக்களின் விரிவான நடவடிக்கை குறித்து அவர் யூசுப் அவர்கள் விரிவான விளக்கத்தை பெற்றார். சமீபத்திய ஈரானிய தாக்குதல்களின் விளைவாக ஏற்பட்டதாக கூறப்பட்ட இந்த தீ அருகிலுள்ள கட்டிடங்களுக்கு பராமல் தடுப்பதில் கவனம் செலுத்திய முயற்சிகளின் மூலம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. சேதம் பொருள் இழப்புகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பாதிப்பாகவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த பயணத்தின் போது முக்கிய இடங்களில் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது மற்றும் தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் செயல்படுத்துவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அல் யூசுப் அவர்கள் வலியுறுத்தினார். தீயணைப்பு வீரர்கள் வெளிப்படுத்திய உயர்மட்ட தயார்நிலை மற்றும் விரைவான பதிலளிப்பை அவர் பாராட்டினார். மேலும் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதில் அவர்களின் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார். குவைத் ராணுவத்தின் தீயணைப்பு பிரிவுகள், குவைத் தேசிய காவல்படை மற்றும் குவைத் எண்ணெய் நிறுவனம் வழங்கிய ஆதரவையும் அவர் அங்கீகரித்தார். இதுபோன்ற அவசர நிலைகளை கையாள்வதில் தயார் நிலையை மேம்படுத்துவதற்காக இந்த ஒத்துழைப்பை பேணி மேலும் வலுப்படுத்தக்கூடிய வேண்டியதன் அவசியத்தை அல் யூசுப் அவர்கள் வலியுறுத்தினார். அவர் வந்திருந்ததும் பொது தீயணைப்பு படையின் தலைவர் தலால் அல் ரூமி அவர்கள் அவரை வரவேற்று செயல்பாட்டு பதில் நடவடிக்கை மற்றும் தடுப்பு உத்திகள் குறித்து அவருக்கு விளக்கினார். சமீபத்திய ஈரமான வானிலையை தொடர்ந்து மழைநீர் தேங்கியதால் பாதிக்கப்பட்ட பல சாலைகள் மற்றும் பகுதிகளை உள்ளடக்கிய கள ஆய்வு உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் அப்துல் வஹாப் அஹ்மத் அல் வாஹிப் அவர்கள் மேற்கொண்டார். இதன் நோக்கம் நடைபெற்று வரும் மீட்பு முயற்சிகளை மதிப்பீடு செய்வதும் போக்குவரத்து சீராக செல்வதை உறுதி செய்வதுமாகும். இந்த பயணத்தின் போது அவர் மத்திய கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றார். அங்கு வரும் அறிக்கைகளை கையாள்வதும் மற்றும் விரைவான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது தொடர்பான நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கினார். மேலும் பல்வேறு பிராந்தியங்களில் களக்குழுக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதை அவர் ஆய்வு செய்ததுடன் சாலை பயனாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயல்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டவைகளை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை சீரமைப்பதிலும் பாதிக்கப்பட்ட சாலைகளை மீண்டும் திறப்பதிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அல் வாஹிப் அவர்கள் பத்திரிகைக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் நிலைமையை கையாள்வதில் பாதுகாப்பு படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முயற்சிகளையும் அது பாராட்டியது. தற்போது நிலவும் வானிலை நிறுவனங்களுக்கு மத்தியில் போக்குவரத்து சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தொடர்ச்சியான கள கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது
பொது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவசர கால எச்சரிக்கையை நேரடியாக ஸ்மார்ட் சாதனங்களுக்கு வழங்கும் ஒரு முன் எச்சரிக்கை அமைப்பை செயல்படுத்தப்பட்டதாக குவைத் உள்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்தது. செய்திக்குறிப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நிகழ்நேர கள மதிப்பீடுகள் மற்றும் துல்லியமான பாதுகாப்பு குறிகாட்டிகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்புகளை பொதுமக்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு செய்திகளில் உள்ள அறிவித்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. அதிகாரிகள் விரைவான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கியது. எச்சரிக்கைகள் கிடைத்தவுடன் குடிமக்களும் குடியிருப்பாளர்களும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஜன்னல்கள் மற்றும் திறந்த பகுதிகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆர்வத்தின் காரணமாக சம்பவம் நடந்த இடங்களுக்கு அருகில் கூடுவதையோ அல்லது நிகழ்வுகளை புகழ்படம் எடுக்க முயற்சிப்பதையோ தவிர்க்குமாறு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. எனவே அத்தகைய செயல்கள் தனிநபர்களை ஆபத்திற்கும் சட்டத்தையான பொறுப்புகளுக்கும் உள்ளாக்கக்கூடும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அமைச்சு சமூக விழிப்புணர்வும் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதும் பாதுகாப்பை பேணுவதற்கான இன்றியமையாத தூண்களாக தொடர்கின்றன என்று வலியுறுத்தியது. தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டும் தடையற்ற சுகாதார செயல்களை உறுதி செய்வதற்காகவும் வெளிநாட்டில் உள்ள தனது ஊழியர்கள் பணிக்கு திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குவைத் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஒரு சுற்றறிக்கையில் சுகாதார வசதிகளின் சீரான செயல்பாட்டை பராமரிப்பதையும் நாடு முழுவதும் மருத்துவ சேவைகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதை உறுதி செய்வதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பணிக்கு திரும்பும் ஊழியர்கள் தளங்களின் நேரடியாக மேற்பாளர்கள் மற்றும் நிர்வாக படிநிலையில் அடுத்த நிலையில் உள்ளவர்களால் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பணிக்கு திரும்புதல் அறிவிப்பு அல்லது விடுப்பிலிருந்து திரும்புதல் ஆவணத்தை தேவையான அனைத்து துணை ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். காலமுறை விடுப்பில் உள்ள ஊழியர்கள் சஹேல் செயலில் இருந்து பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ நுழைவு மற்றும் வெளியேறும் பயண அறிக்கையுடன் தற்போதைய நிகழ்வுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட முன் அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பின் நகலை இணைக்க வேண்டும் என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நடைமுறைகளை விரைவாகவும் முறையாகவும் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருப்பதை உறுதி செய்து ஊழியரின் பணியிடத்தில் உள்ள நிர்வாக விவகாரத்துறையான விடுப்பு பிரிவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. ஒரு ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு குவைத் வங்கிகள் சேமிப்பு கணக்குகள் மற்றும் வங்கி தயாரிப்புகளுக்கான பரிசு குழுக்களை மீண்டும் தொடங்கி தயாராக வருகிறது. இதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் மொத்த பரிசு தொகை சுமார் 18.2 மில்லியன் குவைத் தினார்களை எட்டும். நியாயத்தையும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக கடுமையான நிர்வாக நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதோடு குவைத் மத்திய வங்கி மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சகத்தின் ஒழுங்குமுறை ஒப்புதல்களையும் பெற்றதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் கீழ் டெபாசிட் செய்யப்படும் ஒவ்வொரு 50க்கும் பரிசு குழுக்களில் பங்கேற்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். இதில் குறைந்தபட்ச பங்கேற்பு வரம்பு 200 ஆகும். ஒரு வாடிக்கையாளருக்கான டெபாசிட் வரம்பு 50,000 கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சம் 10,000 பங்கேற்புகள் அனுமதிக்கப்படும். வாடிக்கையாளர்களுக்கு வெற்றி தொகைகள் பரவலாக பரிந்துரைக்கப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் புதிய விதிகள் ஒரே வங்கி கணக்கில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தடுக்கின்றன. இந்த காலம் 50,000 அல்லது அதற்கு குறைவான பரிசுகளுக்கு 90 வேலை நாட்கள் வரையிலும், பெரிய பரிசுகளுக்கு 1 வருடம் வரையிலும் ஆகும். வைப்பு தொகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கு பதிலாக வாடிக்கையாளர்கள் வங்கிகளுக்கு இடையே மாறி மாறி முதலீடு செய்வார்கள் என்று எதிர்பார்ப்புடன் வெற்றியாளர்கள் ஒருமுகப்படுத்துவதை தவிர்த்து நேர்மையை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கைகள் வடிவமைப்பட்டுள்ளதாக வங்கி வட்டாரங்கள் தெரிவித்தன. குவைத் தேசிய வங்கி ஏப்ரல் மாத தொடக்கத்தில் தனது அல் ஜஹ்ரா குழுக்களை மீண்டும் தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாதம் முழுவதும் மற்ற வங்கிகளும் குழுக்களை நடத்த உள்ளன. இதன் மூலம் முதல் கட்டமாக குழுக்கள் கட்டங்களாக மீண்டும் தொடங்கும். வெளிப்படைத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கவும், வாடிக்கையாளர் உரிமைகளை பாதுகாக்கவும், வெளிப்புற தணிக்கைகள், நிகழ்நேர பணம் பரிமாற்ற கண்காணிப்பு மற்றும் விரிவான பதிவேடு பராமரிப்பு உள்ளிட்ட 7 ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை அதிகாலை குவைத் துறைமுகம் மீது ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் பொருட்சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் குவைத் துறைமுக ஆணையம் அறிவித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் பகிரப்பட்ட ஒரு அறிக்கையில் ஆரம்ப கட்ட மதிப்பீடுகளின்
படி சேதம் உள்கட்டமைப்புடன் மட்டுமே நிறுத்திவிட்டது என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த அவசரகால பதில் நடவடிக்கைகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டு நிலைமை விரைவாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதை அந்த அதிகார அமைப்பு மேலும் வலியுறுத்தியுள்ளது. அதிகாரிகள் முடிந்தவரை இயல்பான துறைமுக செயல்பாடுகளை பராமரித்துக் கொண்டே சேதத்தின் அளவை தொடர்ந்து மதிப்பிட்டு வருகின்றன. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எதிரி ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் அடங்கிய இரட்டை தாக்குதலில் முபார்கல் கபீர் துறைமுகத்தின் உள்கட்டமைப்பு குறிவைக்கப்பட்டதாக பொதுப்பணித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்தவும் அந்த இடத்தை பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து அவசரகால பதில் நடவடிக்கைகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. தாக்குதலால் துறைமுக உள்கட்டமைப்புக்கு பொது சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என்றும் ஆரம்பகட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட எரிபொருள் தொட்டி தீ விபத்தை தொடர்ந்து மாண்புமிகு ஷேக் அகமது அல் அப்துல்லா அவர்கள் ஆய்வுப் பயணம் மேற்கொண்டார். மேலும் சம்பவத்தை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்ட தேசிய குழுக்களின் விரிவான செயலுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது மாண்புமிகு அவர்களுடன் பொது விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் ஷேக் ஹமூத் அல் முபாரக், பொது தீயணைப்பு படையின் தளபதி மேஜர் ஜெனரல் தலால் அல் ரூமி அவர்கள் மற்றும் குவைத் விமான எரிபொருள் நிறுவனத்தின் போது மேலாளர் விசால் அல் துனைப் அவர்கள் ஆகியோர் உடன் சென்றனர். விமான நிலைய எரிபொருள் தொட்டிகள் மீது நடத்தப்பட்ட விரோத தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட தீயை அணைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய பிரதமர் அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை நடத்தினார். தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடையே உள்ள தயார்நிலை மற்றும் ஒருங்கிணைப்பின் அளவு குறித்தும் இந்த விவாதங்களில் இடம்பெற்றன. மாண்புமிகு இளவரசர் பின்னர் எரிபொருள் தொட்டி பகுதியில் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டார். அங்கு பொருள் இழப்புகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சேதத்தின் அளவு குறித்தும் காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பதும் குறித்தும் அவருக்கு விளக்கப்பட்டது. மேலும் நிலைமையை கையாள்வதில் செயல்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்கங்களையும் அவர் கேட்டறிந்தார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மாண்புமிகு ஷேக் மிசால் அல் அகமது அவர்கள் மற்றும் மாண்புமிகு ஷேக் சபா அல் காலித் அவர்கள் ஆகியோரின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சம்பந்தப்பட்ட அனைத்து குழுக்களுக்கும் தெரிவித்தார். மேலும் இந்த அசாதாரண சூழ்நிலைகளின் போது அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்பையும் தொழில்முறை திறனையும் பாராட்டினார். தேசம் மற்றும் அதன் தலைமை மீதான மிக உயர்ந்த அளவிலான விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கும் அவர்களின் முயற்சிகளையும் தியாகங்களையும் பாராட்டிய அவர் தேசிய பணியாளர்கள் மற்றும் பல்வேறு அதிகார அமைப்புகளை சேர்ந்த பங்கேற்ற அனைத்து குழுக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். குவைத்திலிருந்து சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதவருடன் எனது இணைய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.